சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் சிவபாபாவை தவிர உங்களுக்கு வேறு யாருமே எதுவுமே கிடையாது. அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த தேக உணர்விலிருந்து விலகி முழுமையான ஆண்டியாக மாறுங்க, காலியானவர்களாக மாறுங்க. ஆண்டி ஆனீங்க அப்படின்னா தான் அரசனாக ஆக முடியும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் நாடகத்தை பற்றிய தெளிவான ஞானம் இருந்தது அப்படின்னா பாபா சொல்கிறாரு, இந்த தடை ஏன் வந்தது, இந்த பந்தனம் ஏன் வந்தது, இந்த வியாதி ஏன் வந்தது அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் உங்ககிட்ட வராது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி முந்தைய கல்பத்திலையும் இப்படி தான் நடந்தது, அதே போல தான் இப்போ நடக்குது அப்படிங்கிற இந்த நாடகத்தினுடைய தெளிவான ஞானம் உங்கள் புத்தியில் இருந்தது அப்படின்னா இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க நீங்கள் ஞானத்தினுடைய விதையை அனைவருக்குமே விதைக்கணும், ஞானத்தை எல்லாருக்குமே சொல்லுங்கள், அப்போ தான் உயர்ந்த பதவி நீங்கள் அடைய முடியும். இந்த பாரதத்தை, இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடிய இந்த சேவையில் எப்படி பிரம்ம பாபா தன்னுடைய உடல், மன, பொருள் எல்லாத்தையுமே அர்ப்பணித்தாங்களோ அதுபோல் நீங்களும் பிரம்ம தந்தையை ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் பணத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு பைசாவையும் இந்த பாரதத்தை, இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடிய சேவையில் ஈடுபடுத்துங்க அப்படிங்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தை செய்யக்கூடாது. பிறகு அந்த கர்மத்தை நினச்சி பச்சாதாபப்படுற மாதிரி, நம்ம இப்படியெல்லாம் நம்ம செயல் செய்துட்டோமே அப்படின்னு துக்கப்படுற மாதிரி, பச்சாதாபப்படுற மாதிரியெல்லாம் கர்மா செய்யாதீங்க. எப்பயுமே நல்ல உயர்ந்த கர்மத்தை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முரளியை நம்ம விரிவாக காணலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 21/12/2023 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சிவபாபாவை தவிர உங்களுடையது இங்கு எதுவுமே இல்லை. எனவே இந்த தேகத்தின் உணர்விலிருந்தும் தூர விலகி காலியான ஆண்டி ஆகிவிட வேண்டும். ஆண்டியிலிருந்து தான் அரசனாக ஆவீர்கள். பெக்கர் டு பிரின்ஸ், ஏழ்மையிலிருந்து இளவரசன். இன்றைய கேள்வி, நாடகம் பற்றிய சரியான ஞானம் எந்த ஒரு எண்ணத்தை இல்லாமல் செய்துவிடுகிறது? நாடகம் பற்றிய சரியான ஞானம் இருந்தால் எந்த ஒரு எண்ணத்தை இல்லாமல் செய்துவிடுகிறது? பதில், இந்த வியாதி ஏன் வந்தது? இவ்வாறு செய்யாமல் இருந்திருந்தால் இவ்வாறு ஆகியிருக்காது. இந்த தடை ஏன் வந்தது? பந்தனம் ஏன் வந்தது? இந்த எல்லா எண்ணங்களும் நாடகத்தை பற்றிய சரியான ஞானத்தினால் முடிந்து போய்விடுகிறது. ஏனெனில் நாடகப்படி எது ஆக வேண்டியிருந்ததோ அதுவே ஆகியது. முந்தைய கல்பத்திலும் ஆகியிருந்தது. இந்த பழைய சரீரமாகும். இதற்கு ஒட்டு போட வேண்டியே இருக்கும். எனவே எந்த ஒரு சிந்தனையும் எழ முடியாது. இந்த வியாதி ஏன் வந்தது அப்படின்னு எழ முடியாது. பாடல், நாம் அந்த வழிகளில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. அந்த வழிகளில் நடக்க வேண்டும். எந்த வழிகள்? வழி யாரு கூறுகின்றார்? நாம் யாருடைய வழிப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். ஆலோசனை என்று கூறினாலும் சரி, வழி என்று கூறினாலும் சரி, ஸ்ரீமத் படி என்று கூறினாலும் சரி, விஷயம் ஒன்றேதான் ஆகும். இப்பொழுது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீமத் அப்படிங்கிறது யாருடையது? ஸ்ரீமத் பகவத்கீதை என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே அவசியம் ஸ்ரீமத்தின் பக்கம் நம்மளுடைய புத்தி யோகம் செல்லும். அதாவது கீதையின் பக்கம் நம்மளுடைய புத்தி போகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறுகிறீர்கள் என்றால் அவரை அங்கு நினைவு செய்ய வேண்டி இருக்கும். கிருஷ்ணர் எங்கே இருக்கக்கூடியவர்? சத்தியயுகத்தினுடைய இளவரசர். அப்போ கிருஷ்ணரை நினைக்கணும் அப்படின்னா அங்கே தானே நம்ம நினைக்கணும். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை நினைவு செய்கிறீர்களா இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாரு. கிருஷ்ணரை நினைக்கிறீங்களா இல்லையா?
ஆஸ்தியின் ரூபத்தில் நினைவு செய்கின்றீர்கள். நாம் இளவரசர் ஆகிவிடுவோம் என்று அறிந்துள்ளீர்கள். இல்லையா? கிருஷ்ணரை நினைக்கிறோம் அப்படின்னா அவரை கடவுள் அப்படிங்கிற ரூபத்தில் கிடையாது, நான் இந்த மாதிரி ஆக போகிறேன் அப்படிங்கிற ஆஸ்தி அப்படிங்கிற ரூபத்தில் நீங்கள் அவரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறார் பாபா. அப்படியின்றி பிறந்த உடனேயே லக்ஷ்மி நாராயணர் ஆகிவிடுவோம் என்பது அல்ல. முதல்ல கிருஷ்ணர் தான், அதுக்கப்புறம் வளர்ந்து தான் நாராயணராக ஆகிறாரு. பிறக்கும் போதே நாராயணனாக பிறக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. உண்மையில் நாம் ஷூபாபாவை நினைவு செய்கிறோம், ஏனெனில் ஸ்ரீமத் அவருடையதாகும். கிருஷ்ண பகவான் வாக்கியம் என்று கூறுபவர்கள் கிருஷ்ணரை நினைவு செய்வார்கள். ஆனால் எங்கு நினைவு செய்வார்கள்? அவரையோ வைகுண்டத்தில் நினைவு செய்ய வேண்டும். எனவே கிருஷ்ணர் மன்மனா பவ என்ற வார்த்தையை கூற முடியாது. மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல முடியாது. மத்தியாஜி பவ என்று கூறலாம், என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. அவரோ வைகுண்டத்தில் இருந்தார். உலகினர் இந்த விஷயங்களை அறியாமல் உள்ளார்கள். குழந்தைகளே, இந்த எல்லா சாஸ்திரங்களும் பக்தி மார்க்கத்தினுடையதாகும் என்று தந்தை கூறுகின்றார். எல்லா தர்ம சாஸ்திரங்கள் என்று கூறும் பொழுது அதில் கீதையும் விடுகிறது. மனிதர்களால் எழுதப்பட்ட கீதை. பாபா சொல்கிறது இப்போ தான் சொல்கிறார். அதை வச்சு மனிதர்கள் நிறைய கீதை எழுதியிருக்காங்க இல்லையா? உண்மையில் கீதை பாரதத்தின் தர்ம சாஸ்திரம் ஆகும். பார்க்க போனால் இதுவோ அனைவருடைய சாஸ்திரம் ஆகும் இல்லையா? பாரதத்தினுடையது மட்டும் கிடையாதுங்கிறார் பாபா. எல்லா தர்மத்தினருக்கும் தர்மசாஸ்திரம் எது? கீதை தான். ஸ்ரீமத் சர்வ சாஸ்திரங்களுக்கு தாயான சிரோன்மணி கீதை என்றும் கூறப்படுகிறது. அதாவது எல்லாவற்றையும் விட உத்தமமானது கீதை ஆகும். எல்லோரையும் விட உத்தமமானவர், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ ஷூபாபா ஆவார். கிருஷ்ணரை ஸ்ரீ ஸ்ரீ என்று கூற மாட்டார்கள். ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ ராமர் என்று கூற மாட்டார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ என்று மட்டுமே கூறுவார்கள். இல்லை, 2 முறை ஸ்ரீ ஸ்ரீ அப்படிங்கிறது ஒரு ஷூபாபாவுக்கு மட்டும்தான். ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீ லக்ஷ்மி அப்படின்னு ஒரு ஸ்ரீ அப்படிங்கிறது தேவதைகளுக்கு மட்டும்தான் இருக்கு. 2 ஸ்ரீ தேவதைகளுக்கு கிடையாது. ஸ்ரீ என்று மட்டுமே கூறுவார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருப்பவரே மீண்டும் உயர்ந்தவராக ஆக்குகின்றார். பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். ஸ்ரீ ஸ்ரீ என்றால் எல்லோரையும் விட சிரோன்மணி ஆவார். அதாவது சிரோன்மணி அப்படின்னா உயர்ந்தவர். சிரேஷ்டமானவரின் பெயர் உயர்ந்ததாக உள்ளது. தேவி தேவதைகளுக்கு தான் சிரேஷ்டமானவர்கள் என்று கூறுவார்கள். இப்பொழுது அவர்கள் இல்லை. இந்த நேரத்தில் தேவி தேவதை யாருமே கிடையாது. தற்காலத்தில் யாரை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறார்கள்? இப்பொழுதைய தலைவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களை ஸ்ரீ என்று கூற முடியாது. சாமியார்கள் ஆகியோருக்கும் கூட ஸ்ரீ என்ற வார்த்தை கூற முடியாது. இல்லை, இந்த நேரத்தில் யாரையுமே ஸ்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்ரீ அப்படிங்கிற அந்த தகுதி உடையவங்க தேவதைகள் மட்டும்தான். அதான் பாபா சொல்கிறாரு, இந்த நேரத்தில் யாருமே கிடையாது. இப்பொழுது உங்களுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பரமாத்மாவிடமிருந்து ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. பரம்பிதா பரமாத்மா எல்லோரையும் விட உயர்ந்தவர் ஆவார். பிறகு அவரது படைப்பு இருக்கிறது. பின் படைப்பில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆவார்கள். இங்கு கூட வரிசை கிரமமான பதவிகள் உள்ளன. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஜனாதிபதி, பிறகு பிரதம மந்திரி, அதன் பிறகு உள்துறை மந்திரி. இது போல பதவிகள் இருக்கு. தந்தை படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். பகவான் படைப்பு கர்த்தா ஆவார். இப்பொழுது படைப்பு கருத்தா என்ற வார்த்தை கூறும் பொழுது சிருஷ்டி எப்படி படைக்கப்பட்டது என்று மனிதர்கள் கேட்கின்றார்கள். இல்லை, இறைவன் படைப்பு கருத்தா அப்படிங்கும் பொழுது இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. எனவே திருமூர்த்தி சிவன் படைப்பு கருத்தா ஆவார் என்று அவசியம் கூற வேண்டியுள்ளது. திருமூர்த்தி சிவன் அப்படின்னு சொல்லுங்கிறார் பாபா. உண்மையில் படைப்பவர் என்பதற்கு பதிலாக
படைப்பிப்பவர் என்று கூறுவதுதான் சரியாகும். ஏன்னா அவருக்கு உடல் இல்லாததுனால இந்த மும்மூர்த்திகள் மூலமாக செய்யக்கூடியது யார்? சிவபாபா தான். அதனால் படைப்பிப்பவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். பிரம்மா மூலமாக தெய்வீக தர்மத்தின் ஸ்தாபனை செய்ய வைக்கின்றார். பிரம்மா மூலமாக எதனுடைய ஸ்தாபனை இல்லையா? பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறாருன்னா பிரம்மா மூலமாக எதை ஸ்தாபிக்கிறார்? தெய்வீக சம்பிரதாயத்தின் ஸ்தாபனை. இப்பொழுது நீங்கள் பிரம்மாவின் பிராமண சம்பிரதாயம் ஆவீர்கள் என்று சிவபாபா கூறுகின்றார். அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினர் ஆவார்கள். வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு அசுர சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள், அசுர குலம். நீங்கள் ஈஸ்வரிய சம்பிரதாயம் ஆவீர்கள். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஈஸ்வரிய குலத்தை சேர்ந்தவர்கள். இப்போ பிறகு தெய்வீக சம்பிரதாயமாக ஆவீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தெய்வீக குலத்திற்கு போவீங்க. தந்தை பிரம்மா மூலமாக அனைத்து வேதங்கள் சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கின்றார். மனிதர்கள் மிகவும் குழம்பியுள்ளார்கள். குடும்ப கட்டுப்பாடு வேண்டும் என்று எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கின்றார்கள். நான் பாரதத்திற்கு இந்த சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இன்னைக்கு உலகத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்க அப்படின்னு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. சிவபாபா சொல்கிறாரு, சாதாரணமாக நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இங்கு இருப்பதே தமோ பிரதான மனிதர்கள். 10-12 குழந்தைகளை பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். விருட்சம் அவசியம் விருத்தி அடைந்து கொண்டே தீர வேண்டியுள்ளது. இல்லையா? வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சு தான் ஆகணுங்கிறார் பாபா. இலைகள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. சத்தியுகத்தில் கட்டுப்பாடு இருக்கும். ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவ்வளவே. இந்த விஷயங்களை குழந்தைகளாகிய நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள். இனி போக போக வந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய ஆத்மாக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறார். இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க, புரிந்து கொண்டே இருப்பார்கள். அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இங்கு நீங்கள் நேரடியாக கேட்கும் பொழுது சுகத்தின் உணர்வு ஏற்படுகிறது. நேராக பாபாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து முரளி கேட்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பிறகு தொழில் ஆகியவற்றில் செல்லும் பொழுது அந்த அளவு சுகத்தின் உணர்வு இருப்பது இல்லை. இங்கு உங்களை திரிகாலதர்ஷியாக ஆக்கப்படுகிறது. திரிகாலதர்ஷியை சுயதர்ஷன சக்கரதாரி என்றும் கூறுவார்கள். மனிதர்கள் குறிப்பிட்ட இந்த மகாத்மா திரிகாலதர்ஷியாக இருந்தார் என்பார்கள். வைகுண்டநாதர், ராதை, கிருஷ்ணருக்கு கூட சுயதர்ஷன சக்கரத்தின் அல்லது 3 காலங்களின் ஞானம் இருக்கவில்லை என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். கிருஷ்ணரோ அனைவருக்கும் பிரியமான சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஆவார். ஆனால் மனிதர்கள் புரியாத காரணத்தினால் நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை பகவான் என்று ஏற்பதில்லை. எனவே நீங்கள் நாஸ்திகர்கள் ஆவீர்கள் என்று கூறிவிடுகின்றார்கள். பிறகு தடையை ஏற்படுத்துகின்றார்கள். இல்லையே? நம்ம கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, அவர் சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசர், கடவுளுக்கு சமமானவர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க? இவங்க கிருஷ்ணரை கடவுள் ஏற்றுக்கிறது இல்லை, இவங்க நாஸ்திகர்கள் அப்படின்னு நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. அவினாஷி ஞான யஜ்யத்தில் தடைகள் ஏற்படுகின்றன. கன்னிகைகள், தாய்மார்கள் மீது தடைகள் வருகின்றன. பந்தனத்தில் இருக்கும் பெண்கள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எனவே நாடகப்படி நமது பாற்று இவ்வாறு தான் உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். தடை வருது அப்படின்னா நாடகப்படி இப்படித்தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. விகனங்கள், தடைகள் ஏற்பட்டது. பிறகு இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் இப்படி ஆகி இருக்காது, இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் ஜுரம் வந்திருக்காது என்று இது போல நாம் கூற முடியாது. நாடகப்படி இது செய்தோம், முந்தைய கல்பத்திலும் செய்திருந்தோம், ஆனால் கஷ்டம் ஏற்பட்டது. பழைய சரீரத்திற்கு ஒட்டுகள் போட வேண்டிதான் உள்ளது. நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறோம், நிறைய கிழிச்சு என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஒட்டு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறார் பாபா. கடைசி வரையும் மராமத்து, பழுது பார்த்தால்தான் நடந்து கொண்டிருக்கும். இல்லை, இந்த உடலை கடைசி வரைக்கும் என்ன பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு, மராமத்து செஞ்சாதான் இதை வச்சு நம்ம சேவையே செய்ய முடியும். இதுவும் ஆத்மாவின் பழைய வீடு ஆகும். நானும் மிகவும் பழையது ஆகிவிட்டேன், ஒன்றுமே சக்தி இல்லை என்று ஆத்மா கூறுகின்றது. ஆத்மா சொல்லுது, நானும் ரொம்ப பழசாயிட்டேன், மேலிருந்து 5000 வருஷம் ஆயிடுச்சு.
சக்தி இல்லாத காரணத்தால் பலவீனமான ஆத்மாக்கள் துக்கத்தை அனுபவிக்கின்றார்கள். மாயை பலவீனமானவருக்கு மிகுந்த துக்கம் கொடுக்கும். பாரதவாசிகளாகிய நம்மை உண்மையில் மாயா மிகவும் பலவீனமாக ஆக்கியுள்ளது. நாம் மிகவும் ஆற்றல் உடையவர்களாக இருந்தோம். பிறகு மாயை பலவீனமாக ஆக்கிவிட்டுள்ளது. இப்பொழுது மீண்டும் அதன் மீது வெற்றி அடைய வேண்டும். எனவே மாயை கூட நமது எதிரி ஆகிவிடுகிறது. பாரதத்திற்கு தான் அதிகமான துக்கம் கிடைக்கிறது. எல்லோரிடமிருந்தும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. பாரதம் முற்றிலும் பழையதாக ஆகிவிட்டது. எது மிகவும் செல்வம் நிறைந்ததாக இருந்ததோ அதுவே மிகவும் ஏழையாக ஆக வேண்டி உள்ளது. பிறகு பெகர் டு பிரின்ஸ், எதுவுமே இல்லாத நிலையிலிருந்து நம்ம இளவரசன், ஆண்டியிலிருந்து அரசன். இந்த சரீர உணர்வில் இருந்து கூட தூர விலகி காலியாகிவிடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இங்கு உங்களுடையது எதுவுமே இல்லை. ஒரு ஷூபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே நீங்கள் மிகவும் ஏழை ஆக வேண்டி உள்ளது. எது இருந்தாலும் சரி, இப்போ நான் ஏழையாக இருக்கேன், எனக்கு ஒரு ஷூபாபாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு மனசில் இருக்கணும். யுக்திகளும் கூறிக்கொண்டே இருக்கிறார். ஜனகருடைய உதாரணம், இல்லற விவகாரங்களில் இருந்தபடியே தாமரை மலர் போல் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும். ஜனகர் எல்லாமே கொடுத்து விட்டார். பிறகு உங்களது சொத்தை நீங்கள் பராமரியுங்கள் மற்றும் ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று அவருக்கு கூறப்பட்டது. ஜனகருக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. திரும்பவும் இறைவன் அவருக்கு கொடுத்துட்டு இது ட்ரஸ்டி உங்களுடையது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, ட்ரஸ்டியாக இருந்து இதை பராமரிங்க அப்படின்னு அவருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது. அதே போல தான் பாபா சொல்கிறார், நீங்கள் குடும்பத்தில் இருங்க, எல்லாமே செய்யுங்க, ஆனால் எனக்குன்னு யாருமே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு ஷூபாபா மட்டும்தான் அப்படின்னு மனசில் வைங்க மற்றும் ட்ரஸ்டியாகி இருங்கள் என்று அவருக்கு கூறப்பட்டது. ஹரிச்சந்திரனின் உதாரணம் கூட உள்ளது. குழந்தைகளே, நீங்கள் விதை விதைக்கவில்லை என்றால் உங்கள் பதவி குறைந்து போய்விடும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஃபாலோ ஃபாதர், எல்லாருக்குமே ஞானத்தை போய் சொல்லுங்க. எப்படி பிரம்மா பாபா சேவா செய்தாரோ அது போல் நீங்களும் செய்யுங்க. அதனால் பாபாவை பின்பற்றுங்க, தந்தையை பின்பற்றுங்கள். உங்களுக்கு முன்னால் இந்த தாதா அமர்ந்துள்ளார், பிரம்மா பாபா இருக்கார். முற்றிலுமே ஷூபாபா சிவசக்திகளை ட்ரஸ்டியாக ஆக்கினார். ஷிவபாபா பராமரிப்பு செய்வாரா என்ன? அவருக்கு உடல் இல்லை இல்லையா? அவர் பாலனா பராமரிப்பு செய்வாரா என்ன? இவர் தன் மீது பலி ஆவாரா என்ன? இவர் தாய்மார்களுக்கு முன் பலி ஆக வேண்டி உள்ளது. தாய்மார்களை தான் முன்னால் வைக்க வேண்டும். மனிதனை தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக தந்தை ஞான அமிர்தத்தின் கலசத்தை தாய்மார்களுக்கு தான் கொடுக்கின்றார், லக்ஷ்மிக்கு கொடுக்கவில்லை. லக்ஷ்மிக்கு கலசம் கொடுத்ததா பக்தியில் சொல்லியிருக்காங்க. லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க சத்தியகுத்தில் இல்லை, இங்கே கலசம் கொடுத்தாதானே தேவதை ஆக முடியும். இச்சமயம் இவர் ஜெகதம்பா ஆவார், சத்தியகுத்தில் லக்ஷ்மி ஆவார். ஜெகதம்பாவின் பாடல் எவ்வளவு நன்றாக தயார் செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு மிகுந்த மதிப்பு உள்ளது. அவர் எப்படி சௌபாகிய விதாத்தா ஆவார். அவருக்கு செல்வம் எங்கிருந்து கிடைக்கிறது? பிரம்மாவிடமிருந்தா? கிருஷ்ணரிடமிருந்தா? இல்லை. செல்வம் பிறகும் ஞானக்கடலிடமிருந்து தான் கிடைக்கிறது. பிரம்மா கிட்டே இருந்தோ செல்வம் கிடைக்கிறது இல்லை, கிருஷ்ணர்கிட்ட இருந்தோ கிடைக்கிறது இல்லை. யார்கிட்ட இருந்து? ஞானக்கடல் ஷோபாபா கிட்டே இருந்து தான் கிடைக்குது. இது மிகவும் மறைமுகமான விஷயங்கள் ஆகும். பகவான் வாக்கியம், பகவான் அனைவருக்காக கூறுவது. பகவான் வாக்கியம் அப்படின்னா பகவான் எல்லாருக்குமே சொல்கிறது. பகவானோ அனைவருடையவர் ஆவார் அல்லவா? என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று எல்லா தர்மத்தினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் கூறுகிறார்கள். சிவனின் பூஜாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றாலும் கூட ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள். அது பக்தி ஆகும். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் யார் கொடுக்கிறார்? மிகவும் அன்பிற்குரிய தந்தை. கிருஷ்ணருக்கு அவ்வாறு கூற மாட்டார்கள். அவருக்கு சத்தியுகத்தின் இளவரசர் என்று கூறுகிறார்கள். கிருஷ்ணருக்கு பூஜை செய்கிறார்கள் என்றாலும் கூட அவர் சத்தியுகத்தின் இளவரசர் எப்படி ஆனார் என்று சிந்தனை செய்வது இல்லை. இதற்கு முன்பு நாமும் அறியாமல் இருந்தோம்.
உண்மையில் நாம் மீண்டும் இளவரசி ஆவோம். அப்போதுதான் பெரியவர்கள் ஆன பிறகு லக்ஷ்மி நாராயணரை மனமுடிப்போம் அல்லவா என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஞானம் இருப்பதே வருங்காலத்திற்காக. இதனுடைய பலன் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. கிருஷ்ணருக்கு அவர் ஆஸ்தி அளிக்கிறார் என்று கூற மாட்டார்கள். கிருஷ்ணர் ஆஸ்தி கொடுக்கக்கூடியவர் கிடையாது. ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. ஷூபாபா ராஜயோகம் கற்பிக்கின்றார். பிரம்மா வாயிலிருந்து ஆயிரக்கணக்கான பிராமணர்கள் வெளிப்படுகின்றார்கள். அவர்களுக்கு தான் இந்த கல்வி கிடைக்கிறது. பிராமணர்களாகிய நீங்கள் மட்டும்தான் கல்பத்தின் சங்கமயுகத்தினர் ஆவீர்கள். மற்ற முழு படைப்பே கலியுகத்தினுடையதாகும். அவர்கள் எல்லோரும் இப்பொழுது நாங்கள் கலியுகத்தில் இருக்கிறோம் என்பார்கள். நாங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள். இந்த விஷயங்கள் எங்குமே இல்லை. இந்த புது புது விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையும் நம்ம மனசில் பதிய வைக்கணும். முக்கியமான விஷயமாவது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வது. தூய்மையாக இல்லை என்றால் ஒருபோதும் யோகம் வராது. சட்டம் இல்லை, தூய்மையாக இருந்தால் தான் பாபாவனுடைய நினைவே வரும். அதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறார். எனவே அந்த அளவு பதவியும் அடைய முடியாது. தூய்மை இல்லை அப்படின்னா பதவியும் பெற முடியாது. சிறிதளவு யோகம் செய்தால் கூட சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். தூய்மையாக ஆகவில்லை என்றால் என்னிடம் வர முடியாது என்று தந்தை கூறுகின்றார். வீட்டில் அமர்ந்திருந்தால் கூட சொர்க்கத்திற்கு செல்ல முடியும், நல்ல பதவி அடைய முடியும். ஆனால் எப்பொழுது என்றால் யோகத்தில் இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையின்றி யோகம் வராது. மாயை யோகம் செய்ய விடாது. உண்மையான உள்ளத்தில் தலைவன் திருப்தி அடைவார். சிலர் விக்காரத்தில் சென்று கொண்டே இருக்கிறார்கள். பின் நான் ஷூபாபாவை நினைவு செய்கிறேன் என்று கூறுகிறார்கள் என்றால் இது தங்கள் மனதை குஷிப்படுத்திக் கொள்கின்றார்கள். தூய்மை முக்கியமானதாகும். குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்கள், குழந்தைகளை பெற்றெடுக்காதீர்கள் என்று கூறுகிறார்கள். இது இருப்பதே தமோபிரதான உலகமாகும். இப்பொழுது பாபா பர்த் கண்ட்ரோல் குடும்ப கட்டுப்பாடு செய்வித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எல்லோருமே குமாரிகள் ஆவீர்கள். எனவே விகாரத்தின் விஷயம் இங்கே கிடையாது. இங்கோ விஷத்தின் காரணமாக பெண் குழந்தைகள் எவ்வளவு சகித்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மிகுந்த கட்டுப்பாடு கொள்ள வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இங்கு யாராவது சாராயம் குடிப்பவர் ஒருவரும் இல்லைதானே அப்படின்னு பாபா கேட்குறாரு. தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார். பாபா கேட்குறாரு, இங்கே யாராவது அந்த மாதிரி சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் இல்லைதானே அப்படின்னு கேட்குறாரு. பொய் கூறினீர்கள் என்றால் தர்மராஜரின் கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பகவானுக்கு முன்னாலோ உண்மையை பேச வேண்டும். யாராவது சிறிதளவு கூட ஏதாவது ஒரு காரணத்திற்காக அல்லது மருந்து போன்று சாராயம் குடிக்கிறீர்களா? இல்லை, இது நான் மருந்துக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. யாருமே கை உயர்த்தவில்லை. இங்கு அவசியம் உண்மை பேச வேண்டும். ஏதாவது தவறு ஏற்பட்டால் பாபா என் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டது, மாயை ஓங்கி அரைந்து விட்டது என்று மறுபடியும் எழுத வேண்டும். இன்றைக்கு எனக்குள் கோபத்தின் பூதம் வந்துவிட்டது, ஓங்கி அடித்து விட்டேன் என்று பாபாவிற்கோ நிறைய பேர் எழுதவும் செய்கிறார்கள். அடிக்கடி அடிக்கக்கூடாது என்பதோ உங்களுடைய அறிவுரை. பாபா உங்களுடைய அறிவுரை அடிக்கக்கூடாது அப்படின்னு இருக்குது, நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு பாபாவுக்கு கடிதம் எழுதுகிறாங்களா. கிருஷ்ணரை உரலில் கட்டினார்கள் என்று காண்பிக்கிறார்கள். இவை எல்லாமே பொய்யான விஷயங்களாகும். குழந்தைகளுக்கு அன்புடன் புத்திமதி கூற வேண்டும். இல்லை, கிருஷ்ணரை உரலில் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியகுத்தில் போய் அந்த மாதிரி சஞ்சலை பண்ணுற குழந்தைகள்லாம் இருக்கவே இருக்காது. பாபா சொல்கிறாரு, இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். குழந்தைகளுக்கு அன்புடன் புத்திமதி கூற வேண்டும், அடிக்கக்கூடாது. உணவை நிறுத்தி விடுவது, அவர்களுக்கு பிடித்த மிட்டாய் கொடுக்காமல் இருப்பது, இப்படி திருத்த வேண்டும்.
அடிப்பது கோபத்தின் அடையாளம் ஆகிவிடுகிறது. அதுவும் மகாத்மாவிடம் கோபப்படுகின்றீர்கள். குழந்தைங்க வந்து மகாத்மா போல, அவங்கள அடிக்கிறோன்னா நீங்கள் மகாத்மா கிட்ட கோபப்படுற மாதிரிங்கிறார். சிறிய குழந்தைகள் மகாத்மாவிற்கு சமமானவர்கள் அல்லவா? எனவே அடிக்கக்கூடாது, திட்டவும் கூடாது. நாம் இந்த விக்கர்மம் செய்தோம் என்ற சிந்தனை எழக்கூடிய வகையில் அப்பேற்பட்ட கர்மம் செய்யக்கூடாது. நம்ம இப்படிப்பட்ட ஒரு விக்கர்மம் செய்துட்டோமே அப்படின்னு பச்சாதாபப்படுற மாதிரி எந்த ஒரு கர்மத்தையும் செய்யக்கூடாது. ஒரு வேளை செய்தீர்கள் என்றால், பாபா எங்கள் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டது, எங்களை மன்னித்து விடுங்கள், மேற்கொண்டு செய்ய மாட்டோம் என்று உடனே எழுத வேண்டும். தப்பு தப்பு என்று கூறுகிறார்கள் அல்லவா? அங்கும் தர்மராஜர் தண்டனை கொடுக்கின்றார் என்றால் இனி மேற்கொண்டு செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். பாபா செல்லமான நல்ல குழந்தைகளே, பிரியமான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பொய் பேசாதீர்கள் என்று மிகவும் அன்புடன் கூறுகின்றார். ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை கேட்க வேண்டும், அறிவுரை கேட்டு தான் நம்ம செய்யணுங்கிறார் பாபா. உங்களுடைய பைசா இப்பொழுது பாரதத்தை சொர்க்கமாக்குவதில் ஈடுபடுத்தப்படுகிறது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பைசா வந்து இந்த பாரதத்தை வந்து சொர்க்கமாக ஆக்கக்கூடிய செயலில் வந்து ஈடுபடுத்தப்படுது. எனவே ஒவ்வொரு சோழி கூட வைரத்திற்கு சமமானதாகும். ஒரு பைசா கூட வந்து வைரத்துக்கு சமமானது தான். அப்படியின்றி நாம் ஏதோ சந்நியாசிகள் ஆகியோருக்கு தான புண்ணியம் செய்கிறோம் என்பது இல்லை. இங்கே வந்து நம்ம ஏதோ ஒரு சாது சன்னியாசிக்கு தானம் செய்கிறது கிடையாது. இங்கே நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது யாருக்காக செய்கிறோம்? நமக்காக தான் செய்கிறோம். மனிதர்கள் ஆஸ்பத்திரி அல்லது கல்லூரி ஆகியவை அமைக்கிறார்கள் என்றால் என்ன கிடைக்கிறது? கல்லூரியை திறப்பதால் அடுத்த பிறவியில் நல்ல கல்வி கிடைக்கும். சத்திரம் அமைப்பதால் அரண்மனை கிடைக்கும். இங்கோ உங்களுக்கு பல பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து எல்லையில்லாத சுகம் கிடைக்கிறது. அவங்களுக்கு அடுத்தடுத்த பிறவியிலேயே அதற்கான பலன் கிடைச்சிடுது. ஆனால் இங்கே பல பிறவிகளுக்கு உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கிது. எல்லையில்லாத ஆயுள் கிடைக்கிறது. இதைவிட நீண்ட ஆயுள் வேற எந்த தர்மத்தினருக்கும் இருப்பது இல்லை. குறைந்த ஆயுள் கூட இங்கு இருப்பது கணக்கிடப்படுகிறது. எனவே இப்பொழுது எல்லையில்லாத தந்தையை நடந்தாலும் சென்றாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நினைவு செய்தீர்கள் என்றால் அப்பொழுதுதான் குஷியாக இருப்பீர்கள். ஏதாவது கடினம் உள்ளது என்றால் கேளுங்கள். மற்றபடி ஏழைகளாக இருப்பார்கள். பாபா, நாங்களோ உங்களுடையவர்கள் ஆவோம், இப்பொழுது நாங்கள் உங்களிடம் அமர்ந்து விடுவோம் என்றால் முடியுமா? அப்படி பார்க்க போனால் உலகத்தில் ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறார், கேட்குறாங்களா, நாங்கள் ஏழையாக இருக்கோம், இங்கே வந்து உட்கார்ந்துடலாமா, சரியாகுமா அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கு பாபா சொல்கிறாரு, அப்படி பார்க்க போனால் உலகத்தில் ஏழைகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் எங்களை மதுபனில் வைத்து கொள்ளுங்கள் என்றால் பின் லட்சக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இதுவும் நியாயமில்லை. நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருக்க வேண்டும். அங்கு அதுபோல் இருக்க முடியாது. இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி இருக்க முடியாது. தொழிலில் எப்பொழுதும் இறைவனின் பெயரில் சிறிது பணத்தை தனியாக எடுத்து வைக்கின்றார்கள். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது இறைவனுக்காக, தர்ம காரியத்துக்காக அப்படின்னு கொஞ்சம் பணத்தை எடுத்து வைக்கிறாங்க. பாபா கூறுகின்றார், நல்லது, நீங்கள் ஏழைகள் ஆவீர்கள் என்றால் எதுவுமே பைசா எடுத்து வைக்காதீர்கள். பாபா சொல்கிறார், நீங்கள் ஏழை தானே, நீங்கள் எந்த பைசாவையும் எடுத்து வைக்காதீங்க. ஞானத்தையோ புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் மண்மனாபவ ஆகிவிடுங்கள். ஞானத்தை புரிஞ்சுக்கோங்க, மனசால என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. உங்களுடைய மம்மா என்ன எடுத்து கொடுத்தார்? பிறகும் அவர் ஞானத்தில் கூர்மையாக இருக்கிறார். உடல் மனதால் சேவை செய்து கொண்டிருக்கிறார். இதில் பைசாவின் விஷயம் இல்லை. அதிகபட்சம் 1 ரூபாய் கொடுத்து விடுங்கள், உங்களுக்கு பணக்காரர் அளவிற்கு கிடைத்துவிடும். பாவனையாக நீங்கள் 1 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னாலே அவ்வளோ பலன் உங்களுக்கு கிடைச்சிருங்கிறார் பாபா. முதலில் தங்களது இல்லறத்திற்கு பராமரிப்பு செய்ய வேண்டும். குழந்தைகள் துக்கம் அடையக்கூடாது. முதல்ல உங்களுடைய குடும்பத்தை வந்து நீங்கள் பாருங்கள். உங்களுடைய குழந்தைங்க வந்து துக்கப்படுற மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறார். நல்லது,
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். வந்தே மாத்திரம், சலாம் மாலிக்கும், ஜெய 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 ஆகுக, உங்களுக்கு ஓம் சாந்தி அப்படின்னு பாபா இன்னைக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா, தேங்க்ஸ் பாபா. இன்று தாரணைக்கான முக்கிய சாரம், முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, பின்னால் சிந்தனை எழும் அளவிற்கு, பச்சாதாபப்படும் அளவிற்கு அப்பேற்பட்ட எந்த செயலையும் செய்யக்கூடாது. பொய் பேசக்கூடாது. உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்க வேண்டும். பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதில் உங்களுடைய ஒவ்வொரு சோழியையும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். பிரம்மா தந்தைக்கு சமமாக சமர்ப்பணமாகி ட்ரஸ்டி ஆகி இருக்க வேண்டும். வரதானம், ஒவ்வொரு ஆத்மாவின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருந்து கொண்டே அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து செல்லக்கூடிய சதா நிறைவான மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பவர் ஆகுக. ஒவ்வொரு ஆத்மாவின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருந்து கொண்டே அனைத்து கேள்விகளிலிருந்தும் கடந்து செல்லக்கூடிய சதா நிறைவான மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பவர் ஆகுக. விளக்கம், ஒவ்வொரு ஆத்மாவின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வந்தாலும் ஒருபோதும் இவர் ஏன் இப்படி செய்கிறார், ஏன் இப்படி பேசுகிறார், இந்த விஷயம் இப்படி இல்லாமல் அப்படிதான் இருக்க வேண்டும் போன்ற கேள்விகள் மனதில் வரவே கூடாது. யார் இவ்வாறான கேள்விகளை கடந்து இருக்கிறார்களோ அவர்களே சதா மன நிறைவுடன் இருப்பார்கள். ஆனால் இது போன்ற கேள்விகளின் வரிசையில் சென்றால் அவைகளை படைப்பதுடன் பரிபாலனையும் செய்ய வேண்டியதாகிவிடும். இது மாதிரி கேள்விகளை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கேள்விகளை நம்ம படைச்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ படைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம தான் என்ன பண்ணி ஆகணும், பாலனையும் செய்யணும். இதற்காக நேரத்தையும் சக்திகளையும் கொடுக்க வேண்டும். எனவே இந்த வீணான படைப்புகளை உருவாக்குவதை நிறுத்துங்கள் அப்படிங்கிறார் பாபா. ஸ்லோகன், தனது கண்களில் பிந்து ரூபமான பாபாவை வைத்து கொண்டால் வேறு யாரும் வர முடியாது. பாபா என்ன சொல்றாரு, நம்மளுடைய கண்ணில், தனது கண்களில் பிந்து ரூபமான பாபாவை வைத்து கொண்டால் வேறு யாரும் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.